வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஎல் ஸ்மார்ட். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல கெஸ்ஸிங் வந்தால் போடலான்னு பார்க்குறோம். அப்புறம் வேலை ஜாஸ்தியாக இருக்கனால எதுவும் போட முடில. இப்போ கொஞ்சம் நல்ல கேம் தான் விளையாண்டுருக்கேன். நிறைய மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் நம்ம வந்து ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 100 மெம்பர்ஸ் மட்டும் நான் இதில் போட்டிருந்தேன். நம்மளோட சேனலில் வந்து லிங்க் அனுப்பிச்சிருந்தேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி யாராவது விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதாவது நம்பர் வந்ததுன்னா அதில் நான் வீடியோ போட முடியலன்றப்ப எதாவது நம்பராக நான் அதில் போட்டிருக்கேன். அது எதாவது வின்னிங் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, அது இன்னும் எதுவும் வின்னிங் வரல. ஏன்னா நம்மளுக்கு அன்றைக்கி வரது என்னமோ அதை நம்ம போடுறோம். அது மாதிரி குரூப்பில் இருக்கிறவங்க போடுறது அது 1 2 வின்னிங்கு அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்ததுனால இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கலாம் அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் நம்ம வீடியோ போட ஆரம்பிக்கிறோம். இதுக்கு மேலே கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்குது. எப்படி கெஸ்ஸிங் வரதை பொறுத்து நம்ம போடுவோம். ஓகே, நம்ம நல்ல கெஸ்ஸிங்காக தான் நம்ம பார்த்து ஃபாலோவிங் எடுக்கிறோம். ஆனால் அது அடுத்த மாதம் விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். போன மாதம் வந்து நம்ம ஒரு 61 பிசி வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது இந்த மாதம் கொண்டாந்து அந்த 61 அடிச்சிருந்தோம். அது மாதிரி இன்னும் இந்த ஒரு 2 நம்பர் ஏதோ சொல்லியிருந்தோம், அது வந்துச்சு. ஓகே, முதல்ல இப்போ நேற்று ஒரு கெஸ்ஸிங் என்ன அந்த நம்பர் முதல்ல பார்ப்போம். நேற்று என்ன விளாண்டான்னு பார்த்தீங்கன்னா 34ன்னு வந்துச்சு. இது வந்து நாள் பார்த்தேன், ஆனால் அசால்ட்டாக விட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு குரூப்பில் நான் போடல. குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி போட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 5, இது 0. அந்த 50 வந்து இங்கே வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த 8 இங்கே இருக்கிற 4, அது 84 இங்கே வந்திருக்கோம். 84 இங்கே வந்திருக்கோம். அடுத்த நாள் இந்த 3 4, இந்த 3 4 எடுத்து இங்கே வந்து கரெக்டாக 34ன்னு அழகாக கோர்வையாக முடிச்சிட்டான். ஏன்னா இந்த மாதிரி கெஸ்ஸிங் நிறைய எடுத்து விளையாண்டுருக்கோம். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடிக்க மாட்டான். அடிக்காமல் தான் விட்ருப்பான். அந்த 50க்கு 50, 84க்கு 84, இந்த 34 இந்த கிராஸில் எடுத்து சி போர்டு ஏ போர்டு எடுத்து அழகாக விளையாண்டுருந்தான். நல்லாவே இருந்தது. நான் ப்ளே பண்ணல, அதை பற்றி எதுவும் யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. அழகாக முடிச்சிருந்தான். ஓகே, நம்ம இந்த மாதம் ஒரு ஃபாலோஅப் நம்பரும் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்றைக்கி உண்டான கேமுக்குமே நான் ஒன்று கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி கேம் இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். கேம் இனிமேல் வரதை வச்சு நம்ம கொஞ்சம் வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் ஏ போர்டில் 6 அடிக்கவே இல்லை. அதனால் அந்த ஏ போர்டு 6 இன்றைக்கி வர மாதிரி இருக்குது. நேற்றே அந்த மாதிரி தான் வர மாதிரி இருந்தது. ஆனால் நேற்று அது வரல. இன்றைக்கி வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பிசியில் 10, 1 பிசி 10, 1 2 3 4 விட்டு பாருங்கள். 3 4 விட்டு பாருங்கள். இங்கே பிசியில் 50, இது கணக்கு வச்சுக்கோங்க. பிசி 10, பிசி 50. இந்த பிசி 10, பிசி 50க்கு மேலே பாருங்கள், ஒரு நம்பர் பவர் பண்ணி 00ன்னு வச்சுருக்கான். அதே மாதிரியே 3 4 1 2 3 4 விட்டு இன்றைக்கி இந்த 10 அப்படியே இங்கே எடுத்து 60ன்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்படி இந்த இடத்துல இப்போ ஏபியில் 60ன்னு வரலாம். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பிசி 10 3 நாள் விட்டு பிசி 50, அப்படியே அந்த 50 பாருங்கள் அடுத்த நாளே வச்சுருக்கறனால அந்த கெஸ்ஸிங் வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 50க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 00, அப்போ அந்த 10க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 60 அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஏபி 60 ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி 60ன்னு வந்துச்சுன்னா சி போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கணக்கில் வேறு எதாவது வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சி போர்டு எதாவது ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, பி போர்டு 0 வச்சு பாருங்கள், ஒரு 00, அப்புறம் ஒரு 02, ஒரு 02, ஒரு 06, 3 நம்பர் வந்திருக்கு. அப்போ மீதி இருக்கிறது ரெட்டப்படை நம்பர் பார்த்தோன்னா 04, 08 இருக்குது. அதை தாண்டி எப்பயுமே ஒரு 3 நம்பர் அடிச்சுட்டு ஒரு ஒத்தப்படையில் 1 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய கெஸ்ஸர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கி ஒத்தப்படையில் ஏதாச்சும் அடிக்கலாம். எனக்கு 05 வர மாதிரி இருக்குது. 05 வர மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த 06ன்னு இருக்கிற இடத்துல பாருங்கள்,
06 அப்படின்னு இதுக்கு பாருங்கள், அப்படியே திருப்பி அந்த 0க்கு பவர் பண்ணி 65ன்னு வச்சுருப்பான். அதே மாதிரியே இந்த 02க்கு பாருங்கள், திருப்பி ஒரு நம்பர் பவர் பண்ணால் 25ன்னு இருக்குது. அப்போ இந்த 00க்கு திருப்பி ஒரு நம்பர் பவர் பண்ணால் 05ன்னு வரும். இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். 05ன்னு வரணும். இப்போ 05ன்னு வந்துச்சுன்னா சிங்கிள் செட் 605. நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை போர்டில் வேறு எதாவது வந்தால் நீங்கள் அது பாருங்கள். அப்படி இல்லைனா அடுத்து இன்னொரு கெஸ்ஸிங் நான் சொல்கிறேன். சிம்பிளான கெஸ்ஸிங் தான். ஏன்னா இப்போ இந்த மாதிரி தான் எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறான் ஈஸியாக. பிசி 30, 2 நாள் விட்டு பிசி 37, மறுபடியும் 2 நாள் விட்டு பிசி 50. அப்போ பிசி 57 வருமா அப்படின்னு பாருங்கள். பிசி 57 வருமானு பாருங்கள். 2 நாள் கேப்பு, 30க்கு 37, 50க்கு 57, அவ்வளோதான். அப்படி 57ன்னு வந்தால் என்ன நம்பர் வரும்னு உங்களுக்கு போர்டு என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். ஒரு வேளை 0 வந்தால் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா 057ன்னு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இது தாண்டி நம்ம ஒரு இது சொல்லியிருந்தோம். என்னென்னா ஃபாலோஅப் நம்பர். ஃபாலோஅப் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இது விளாண்டுருக்கான். நான் சொல்கிறேன் எப்படிக்குன்னு பாருங்கள். போர்டு 1 வச்சு விளாண்ட நம்பரு ஒரு 14, அப்புறம் 17, 10 இதெல்லாம் இருக்குது. 14க்கு அந்த 1க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 2ன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பரை 1க்கு 2ன்னு வச்சுக்கோங்க. அந்த 4க்கு பவர் 9, 29. அந்த 29 பாருங்கள் இங்கே அடிச்சிருப்பான், பிசியில் அடிச்சிருப்பான். அதே மாதிரியே பாருங்கள் இங்கே 10ன்னு இருக்கும். 10க்கு ஒரு நம்பர் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 2, 0க்கு பவர் 5, 25. இந்த 25 இங்கே அடிச்சுருந்துருப்பான். அதே மாதிரி இப்போ இருக்கிறது பாருங்கள் 17ன்னு ஒன்று இருக்கும். 17ன்னு இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி அது பவர் பண்ணால் 22, பிசியில் 22ன்னு ஒன்று வரணும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் பாருங்கன்னா 1ன்னு இருக்கும். 15ன்னு இருக்கும். அந்த 15க்கு அதே மாதிரி 2ன்னு ஆக்கி 5க்கு பவர் பண்ணால் 0. அப்போ 20. பிசி 20 இல்லை 22 இந்த நம்பர் வரத்துக்கு பிசியில் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இது ஒரு ஃபாலோஅப் நம்பரு. அடுத்து இன்னொரு ஃபாலோஅப் நம்பர் சொல்கிறேன். நாங்கள் கேம் விளையாண்டதை வச்சு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் உங்களுக்கு என்னைக்காச்சும் ஏதாச்சும் அந்த போர்டு கீடு அது உங்களுக்கு செட் ஆனிச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். அதுமாதிரி போர்டு 6 வச்சு பிசியில் 61, 64, அப்புறம் 65 இது 3 நம்பர் இருக்குது. இந்த 64க்கு ஒரு 14 ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னா 65க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 15ன்னு வச்சுருக்கான். அப்போ இந்த 61க்கு ஏபியில் ஒரு 11 வருமா அப்படின்னு தான் ஒரு கணக்கு. இது ஒரு ஃபாலோஅப் நம்பரை வச்சுக்கோங்க. போர்டில் 1க்கு இன்னும் வந்துச்சுன்னா உங்களுக்கு இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இது ஒரு ஃபாலோவிங் நம்பராக வச்சுக்கோங்க. அப்புறம் ஏபியில் ஒரு 53 ஒன்று சொல்கிறேன். இது ஃபாலோவிங் தான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய நம்பர் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதத்துக்கு உண்டான ஃபாலோவிங் நம்பர் தான் தரேன். நம்ம ஃபாலோவிங் பண்ணி எடுக்கும் போது தான் அதில் ஏதாவது ஒரு வின்னிங் வரும். அதை டெய்லி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு என்றைக்காச்சும் அந்த போர்டு கீடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் வச்சு அதை ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒரு 78க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 23 அடிச்சிருப்பான். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா 8 வச்சு விளையாண்டது ஒரு 48, அதை அடுத்த நாளே 93 எடுத்து வச்சுட்டான். மீதி இருக்கிறது ஒன்று தான். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 08 இருக்கும். பி போர்டு 8 வச்சு விளையாண்டது ஒரு 08 இருக்குது. அப்போ 08க்கு ஏபியில் ஒரு 53 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது 5 அந்த மாதிரி ஏதாவது 3 ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு ஃபாலோ நம்பர் மட்டும் கொடுத்துட்றேன். நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், வேறு வழி இல்லை. ஃபாலோவிங் எடுத்தால் தான் கரெக்டாக வருது. இங்கே பாருங்கள் ஏசி 95, நாள் கணக்கு விட்ருங்க. ஏசி 95 எடுத்து பிசி 95ன்னு வச்சுருக்கான். அது கீழே இருக்கிற ஏசி 84 எடுத்து பிசி 84ன்னு வச்சுருக்கான். இப்போ அது கீழே இருக்கிற ஏசி 94 எடுத்து
ஒரு வேளை பிசியில் 94ன்னு எங்கேயாவது வரலாம். 94 பிசி வரலாம். என்றைக்காவது வரும்போது நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நான் இது எப்படி பார்த்தேன்னா, அந்த 95க்கு 95ன்னு வைக்கும்போது 84க்கு 84 பிசி வைக்கும்போது, அப்போ மேலே இருக்கிற அந்த 61 ஏதாச்சும் வருமா அப்படின்னு சொல்லி முந்தா நாள் நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருந்தேன். 611 வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த 61 வந்து அழகா வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, அன்றைக்கி அடிக்கலை. அதனால் இப்போ கீழே இருக்கிற அந்த 94 எடுத்து மறுபடியும் பிசியில் 94ன்னு வரலாம். 3வது பேட்டர்னு. இதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங்கும் இந்த மாதம் ஃபாலோ அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வந்தால் நான் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த டெலகிராம் லிங்க் வந்து இதில் இருக்கும். யாராவது ஜாயின் பண்ணுறன்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ குரூப்பாக தான் அது இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.